ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த 9 மணி ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்கிற காரியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் ருசித்தவர்களாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற எல்லா காரியங்களுக்காகவும் அவரை நன்றியோடு துதித்து ஆண்டவரை ஆராதித்து உயர்த்த போகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனை எல்லாரும் இணைந்து பாடி அவர் நாமத்தை உயர்த்துவோம். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டும் எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். கைகளை தட்டி தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்ததே ஓர் கூட்டம். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்ததே ஓர் கூட்டம். நிழலை தொட்டவுடன் வியாதி சொல்லாம போனதையா ஓடி. நிழலை தொட்டவுடன் வியாதி சொல்லாம போனதையா ஓடி. உன் உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். உன் உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள். என் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை என்னை கொண்டும் எல்லாம் சொல்லுவோம் மறுபடியும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய 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 அற்புதங்கள் நடக்கும். என் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா என்னை கொண்டும் பெரிய ராட்சதனை பார்த்து ஓடி ஒளிந்ததையா ஆர்மி. பெரிய ராட்சதனை பார்த்து ஓடி ஒளிந்ததையா ஆர்மி. கூலா வந்தானையா தாவீது. கூலாங்கல்ல விட்டு செய்தாரு. கூலா வந்தானையா தாவீது. கூலாங்கல்ல விட்டு ஜெயிச்சாரு. உன் உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். உன் உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். என் உள்ளத்துக்குள்ள தேவ உன்னை கொண்டும் எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா நம்புறீங்களா?
என்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே என்னை பார்த்து வியக்கும். என்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே என்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். இந்த உலகமே என்னை பார்த்து வியக்கும். என்னை கொண்டு அற்புதங்கள் உலகமே என்னை பார்த்து வியக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். என் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா என்னை கொண்டும் எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் வந்தா எல்லாம் நடக்கும். இயேசு வந்துட்டா போதும், எல்லாம் மாறிடும். அந்த நம்பிக்கை இருக்குதா? மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரே நல்ல ஆண்டவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு மாத்திரம்தான். எந்த தெய்வத்தினாலையும் மாற்றம் உண்டாகாது. ஆனால் நாம் ஆராதிக்கிற இயேசுவினால் நிஜமான மாற்றங்கள் வாழ்க்கைக்குள் உண்டாகும். நம்புறீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மாற்றம் உண்டாகுங்க. ஆமா, மாற்றமே இல்லாத சூழ்நிலையில கூட மாற்றங்கள் உண்டாக்குகிற தேவன். காரணம் என்ன? இயேசு நமக்குள்ள வந்துட்டா மாற்றத்தை ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் நமக்கு கொடுத்துருவார். தாவீதை பார்த்து கோலியாத்து சிரிச்சான். பெரிய பெரிய மார்க்கவசங்கள், பெரிய பெரிய ஆயுதங்கள் தரித்தவர்கள்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் கோலியாத்தை பார்த்து பயப்படுறாங்க. தாவீது மாத்திரம் போய் நிற்கிறான். எப்படி நிற்கிறான்? கூலா நிற்கிறான். அவங்கிட்ட எதுவும் இல்லை, ஆயுதம் இல்லை, ஒன்றும் இல்லை, ஈட்டி இல்லை. இவன் பார்க்குறான், என்கிட்ட எல்லாமே இருக்குது. கோலியாத்து பார்க்குறாரு, என்கிட்ட எல்லாமே இருக்கு. தாவீது நினைச்சார், உங்ககிட்ட என்ன வேணா இருக்கட்டும், ஆனால் என்கிட்ட கர்த்தர் இருக்கிறாரியா. அவனை பார்த்து ரொம்ப ஏளனமா எடை போட்டிருப்பான். அவன் ரொம்ப சிறியவன். தாவீது ரொம்ப சிறியவனா இருந்தான் பாருங்க, ரொம்ப ஏளனமா எடை போட்டிருப்பான். ஆனா தாவீதுக்குள் இருக்கிற கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை அவன் தலையை அறுத்தான் பாருங்க, அப்பதான் தெரிந்தது. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம ஆண்டவர் பெரியவராய் எனக்குள்ள இருக்கிறதுனால எல்லா மாற்றங்களும் உண்டாகும். எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறது எவ்வளோ பெரிய பாளையமாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய மலையாக இருக்கட்டும், எனக்கு ஒன்று தான் தெரியும். நான் சிறியவனாக இருந்தாலும் எனக்கு முன்பதாக இருக்கிற பர்வதங்களை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லக்கூடிய கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ளே இருக்கிறதுனால அது பெயர்ந்து போகும். அது ஒன்றும் இல்லாமல் பண்ண கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. காரணம் என்ன? நம்முடைய ஆண்டவர் நீதி செய்கிற தேவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீதி செய்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷன் நீதி செய்ய மாட்டான், ஆனால் ஆண்டவர் நீதி செய்கிற தேவன். ஆண்டவரை சொல்லி இந்த காலை வேளையில் நாம் எல்லாரும் இணைந்து ஒரு அற்புதமான பாடல் நாம் பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். உங்களுக்குலாம் அது தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தெரியாதவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற போடுற பாட்டை பார்த்து நீங்களும் எங்கள் கூட இணைந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவரை நாம் சேர்ந்து உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. Hallelujah. வெளிச்சத்தை போலாக்குவி, இந்நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, இந்நியாயத்தை பட்ட பகல். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றிக் கொள்ளுவேன். வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வே. உமக்காய் காத்திருப்பேன். உம்மையே பற்றிக் கொள்ளுவோம்.
ஒரு சத்தத்தை உயர்த்தி இயேசுவை பார்த்து சொல்லுவோம். இயேசையா, 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 என் நீதி நீதானையா. இயேசையா, 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 என் நீதி நீதானையா. யெகோவா சிக்கேனோ நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிக்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை போலாக்குவி. துன்மார்க்கருடைய திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுடைய கொஞ்சம் நல்லது என்று வேதம் சொல்லியிருக்கிறது போலவே ஆண்டவர் நீதி செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உணர்ந்த ஆண்டவரை சொல்லி உயர்த்துவோம். துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வ நீதிமான் நிரந்தர சுதந்திரம் இது. எனக்கு நீ தந்தது நித்தம் பெருகும் கிருபை கொண்டது. என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது நிரந்தர சுதந்திரம் இது. என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது நித்தம் பெருகும் கிருபை கொண்டது. என் கர்த்தர் எனக்கு நீ. கைகளை உயர்த்தி let's worship him. இயேசையா, ஓ இயேசையா, இயேசையா, என் நீதி நீதானையா. இயேசையா, நீதி செய்கிற தெய்வமே. இயேசையா, என் நீதி நீதானையா. யெகோவா சிக்கேனோ நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் யெகோவா. நீர் ஒருவரே எங்கள் நீதி தெய்வமே. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன். பஞ்ச காலத்திலே போஷிக்கிற தேவன். ஓ ஜீசஸ். ஆபத்து காலத்தில் வெட்கம் அடைவதில்லை நான். பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவே. ஆபத்து பஞ்ச காலத்திலும் என்னை கர்த்தரே தாங்குவீரே. பாதை என் வழிகள் ஒன்றும் பிசங்குவதில்லை. என் அடியை உறுதிப்படுத்துகிறீ. கர்த்தரே தாங்குவீரே. என்
சொல்லுங்க, உமக்காய் காத்திருப்பேன், உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றிக் கொள்வேன் ஆண்டவரே. உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் மகிழ்வேன், உமக்காய் காத்திருப்பேன். ஓ எஸ், கைகளும் உயர்த்தப்பட்டிருக்கட்டும். இயேசையா, 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 நீதி செய்கிறவர். தாவீது சொல்லும்போது சொல்றாரு, கிழக்கிலும் வடக்கிலும் எந்த திசையிலும் இருந்து எனக்கு ஜெயம் வராது. நாம் நம்பணும், எந்த திசையிலும் இருந்து என் வாழ்க்கைக்குள், என் குடும்பத்துக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாக போவது இல்லை. ஆனால் எனக்கு ஒரே நம்பிக்கை, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கும் போது எனக்கு நீதி செய்கிற கர்த்தர் எனக்கு நீதி செய்வார். அல்லேலூயா. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், ஆண்டவரே நீர் தான் எங்களை இணைச்சீர், நீர் தான் எங்களை கொண்டு வந்தீர், நீர் தான் எங்களை இந்த இடத்துல வாழ வைத்தீர், நீர் தான் சொல்லிட்டே இருக்கலாம். இன்னும் எனக்கு ஒரு மாற்றம் உண்டாகலே நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த ஆராதனையில உங்களுக்கு சொல்றாரு, கர்த்தர் நீதி செய்கிறவராய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர். உங்களை எதற்காக இணைத்தாரோ அந்த இணைத்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் நீதி செய்வார். இடையில பிசாசு பல காரியங்களை உங்க குடும்பத்துக்குள்ள செய்திருக்கலாம். ஆனா நீங்க இந்த ஆராதனை வேளையில நம்பக்கூடிய ஒரு வார்த்தை, கர்த்தர் நீதி செய்கிறவர், எல்லாவற்றையும் இணைக்கிற ஆண்டவர், அவர் நீதி செய்ய போதுமானவராய் இருக்கிறார் என்று நம்பி ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி துதிக்க போறீங்க? ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம்ம மறுபடியும் துதித்து இன்னொரு பாடலை, எல்லாருக்கும் தெரிந்த பாடல், நாம் பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. Hallelujah. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை, அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அதிகாலை, அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா இதுவரை உதவி செய்தாரா? எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி, எபினேசர் எபினேசர்
அதிகாலை ஆர்ப்பரித்து உங்களுக்கு தான் ஆராதனை. அப்பா அப்பா, ஓ அப்பா அப்பா, அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஏசப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், சர்வ வல்லவரே, எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். அதிகாலை உங்களுக்கு தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். 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 எல்ரோயி, 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 என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, எங்களை காண்கிற தெய்வமே. ஓ என்னை காண்பவரே. எல்ரோயி. உயர்த்துவோம். அதிகாலை உங்களுக்கு தான் ஆராதனை. அப்பா அப்பா, அப்பா அப்பா, அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா, அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வி. யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வி. சொல்லுங்க, எல்லாம் பார்த்துக் கொள்வி. எங்கள் யெகோவா ஈரே, ஓ எல்லாம் எல்லாம் பார்த்துக் கொள்வி. யெகோவா. எல்லாரும் ஆர்ப்பரித்து சொல்லுவோம். அதிகாலை அப்பா அப்பா ஆராதனை. அப்பா அப்பா, ஓ அதிகாலை. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே. ஓ வானப்பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே. ஓ எஸ், வானப்பிதாவே உமக்கு வழிகாட்டியே. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை. காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை. ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. சொல்லுங்க. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை.
தெய்வமே. ஆராதனை 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 ஆராதனை. காலையிலும் தெய்வமே, எங்கள் ஆராதனை ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஓ ஸ்தோத்திரம். காலையிலும் மாலையிலும் எல்லா சூழ்நிலைகளிலுமே கர்த்தருக்கு தாவீது பலியிட்டான், ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினான். இன்னைக்கு எதற்கு நாம் வந்திருக்கிறோம்? கர்த்தருடைய ஆலயத்திற்கு அவருக்கு பலி செலுத்தும்படி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய முன்னோர்களை யோசித்து பாருங்கள். ஆபிரகாம் கூடாரம் போட்ட இடத்திலெல்லாம் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான். ஈசாக்கு கூடாரம் போட்ட இடத்திலெல்லாம் பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் போகிற இடத்திலெல்லாம் ஓ ஸ்தோத்திரம், யாரை முக்கியப்படுத்துகிறீர்களோ இல்லையோ, ஆனால் ஒரு பலிபீடத்தை கட்டுங்கள், அந்த இடத்திலே கர்த்தரை ஆராதியுங்கள். இன்னைக்கு அநேகரால் சபைக்கு வர முடியவில்லை, ஆனாலும் நான் நம்புகிறேன் அவர்கள் இருக்கிற இடத்திலே பலிபீடத்தை கட்டி ஆராதித்து கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தமான ஓய்வு நாளிலே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தரை தொழுது கொள்ள வந்திருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க எதை செய்ய மறக்கிறீர்களோ இல்லையோ, கர்த்தருக்கு பலி செலுத்துவதை மறந்து விடாதீர்கள். அவருக்கு ஆராதனை செலுத்துவதை மறந்து விடாதீர்கள். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவதிலே மறந்து விடாதீர்கள். கர்த்தர் அதிலே மிகவும் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறவர். நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுக்கு தான், ஆண்டவரே உங்களுக்கு தான், எங்கள் ஆராதனை உங்களுக்கு தான். ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்தும சரீரம் மூன்றையும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் கைகளை உயர்த்தி இருக்கிற இடம் எங்களுக்கு ஒத்தாசை வருகிற இடம், எங்களுக்கு ஒத்தாசை உதவி வருகிற இடத்துக்கு நேராக எங்கள் கைகளை உயர்த்தி இருக்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற எங்கள் தெய்வம் இது ஒருவரே. ஆண்டவரே, இதுவரை எங்களுக்கு உதவி நீர், இனியும் எங்களுக்கு உதவி செய்ய போதுமானவராய் நீர் இருக்கிறீரப்பா. எங்கள் நம்பிக்கை மனுஷர்கள் மேல் அல்ல, எங்கள் நம்பிக்கை ஆண்டவரே நாங்கள் வைத்திருக்கிற பணத்தின் மேல் அல்ல, எங்கள் நம்பிக்கை நாங்கள் ஆராதிக்கிற, எங்களை விடுவிக்கிற எங்கள் இயேசுவின் மேலே நாங்கள் நம்பிக்கையாய் இருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் ஆராதிக்கவில்லை, எங்கள் சூழ்நிலைகளை எங்களை விடுவிக்கிற கர்த்தரையே நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எத்தனை பேர் நம்புறீங்க நம்ம கூப்பிடும்போது அவர் இறங்கி வருகிறவர்? ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உதவி செய்த ஆண்டவர், நீங்களும் நானும் கூப்பிடும்போது அவர் இறங்கி வந்து நமக்கு உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன். எத்தனை பேர் அவரை ஆராதிக்க விரும்புறீங்க? அவரை ஆராதித்து கொஞ்ச நேரம் let's worship him for 2 minutes. Oh, we worship you, Lord. எபினேசரே, உதவி நீரே, ஆராதனை உமக்கே. என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. எபினேசரே, உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்லோரும்
உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே. என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே, ஆராதனை உமக்கே. எல்லோய் என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே, ஆராதனை. அவரை துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே, ஆராதனை. வாரும் தூய எங்கள் துதிகளை ஏற்றுக்கொள்வீராக. சுகந்த வாசனையாய் எங்கள் பலிகளை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் தெய்வமே. நாங்கள் எல்லாரும் இணைந்து ஜீவனுள்ள தேவனுக்கு பலி செலுத்துகிறோம். ஒரு பலிபீடத்தை கட்டுகிறோம். ஓ ஆராதனை, ஆராதனை, ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. எல்லா கைகளும் உயர்த்தப்பட்டு சொல்லுவோம், ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை. எங்களை விடுவிக்கிற எங்கள் தெய்வமே. Where else can we go? நாங்க எங்க போக முடியும்? உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கின்ற போது இறங்கி வருகிறீரே. நாங்கள் உம்மை கூப்பிடும் போது நீர் எங்களுக்காக இறங்கி வந்து எங்களுக்கு உதவி செய்கிற தெய்வம் நீர். இந்த உலகத்தில் முக்கோடி தெய்வங்கள் இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், நான் கூப்பிட்டால் எனக்காக இறங்கி வருகிற என் இயேசு என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த தெய்வத்துக்கும் இல்லாத வல்லமை எங்க தெய்வத்துக்கு இருக்கிறது. அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆபேல் பலி செலுத்தினான், காயினும் பலி செலுத்தினான். ஆனால் காயினுடைய பலிகளை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ஆனால் ஆபேலுடைய பலிகளை கர்த்தர் சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நீங்கள் உங்கள் சூழ்நிலைகளை வைத்து கர்த்தருக்கு பலி செலுத்த வரவில்லை. ஆனால் நீங்கள் பலி செலுத்துவதை கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாக நீங்கள் பலி செலுத்தியிருக்கிறீர்கள். அப்படி ஆராதித்திருக்கிறீர்கள். நீங்க துதித்த அந்த துதியிலே கர்த்தருடைய பார்வை நிச்சயமாக நம்முடைய சபை மீது திரும்பி இருக்கிறது. ஓ ஸ்தோத்திரம். அதான் பாடணும், எல்ரோயி, என்னை காண்கிற தேவன். யாருமே இல்லாத இடத்திலே அந்த ஆகாரை கண்டார். யாருமே இல்லை. இட்ஸ் an empty place. அது ஒரு பாலைவனம். அதிலே ஆகாரை கண்டு அவருடைய அருகுரலை கேட்டு தூக்கிவிட முடியுமானால், இன்றைக்கு உங்க வாழ்க்கையும் ஒருவேளை அப்படி இருக்கலாம். எனக்கு யாருமே இல்லை, நான் நிற்கிற இடம் ஒரு வனாந்திரமா இருக்கிறது ஆண்டவரே. ஆனால் எனக்கு தெரியும், என்னை காண ஒரு தெய்வம் இருக்கிறார். அதுதான் நான் ஆராதிக்கிற இயேசு. அவர் எல்ரோயி, அவர் நாமம் எல்ரோயி. என்னை காண்கிற தெய்வம், என்னை தூக்கி எடுக்கிறவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் உண்மையா கர்த்தரை ஆராதிச்சீங்க? உங்க துதியின் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஓ
ஓ ஸ்தோத்திரம். அவர் வாசம் பண்ணுகிற இடத்துல விடுதலை உண்டு. அவர் வாசம் பண்ணுகிற இடத்துல சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல பல பிரிவினைகள் மத்தியில நீங்கள் கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் வாசம் பண்ணினால் அது இணைக்கப்படும். கர்த்தர் வாசம் பண்ணினால் அது சேர்க்கப்படும். கர்த்தர் வாசம் பண்ணினால் அது எல்லாம் சமாதானமாக்கப்படும் என்பது அதிக நிச்சயமா இருக்கிறது. ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடட்டும். எங்கள் ஆராதனை அங்கீகரித்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் சுகந்த வாசனையா எங்கள் பலிகளை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் பற்றி இருக்கிற உம்முடைய வார்த்தையால் எங்களை திருப்தியாக்கி நடத்துவீராக. தொடர்ந்து நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.